நான் சொல்கிறத வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும். அது மட்டும் இல்லை, திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் ஆகுங்க. உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை இருந்தாலும் இது கண்டிப்பாக சரியாயிரும். இது மகாலட்சுமி பூஜை மாதிரி தான், ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தது அல்லது சிலை இருந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையிலே ஒரு தாம்பூலத்தட்டில் வந்து வெற்றிலைப்பாக்கு, பழம், 5 ரூபாய் காயின், கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம், உங்கள் வசதிக்கேற்ப ப்ளவுஸ் பிட், பழம் இல்லைனாலும் ஓகே. குழந்தைகள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு வளையல், கம்மல் ஏதாவது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை தோறும் செய்யலாம் அல்லது கடைசி வெள்ளிக்கிழமை, தமிழ் மாத பிறப்பில் வர கடைசி வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்யலாம். உங்கள் விருப்பத்துக்கேற்ப வசதிக்கேற்ப நீங்கள் வந்து தாம்பூலத்தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இதை வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தான் உங்களால் 1, 3 அந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை யார் வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. பொதுவாகவே மகாலட்சுமி வந்து குழந்தைகள் ரூபத்தில், அதாவது பெண் குழந்தைகள் ரூபத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னது இது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை தோறும் முடியாட்டாலும் கடைசி வெள்ளிக்கிழமை, தமிழ் மாத பிறப்பில் வர கடைசி வெள்ளிக்கிழமை இதை தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்கள் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. வெள்ளிக்கிழமை தோறும் என்னால் முடியலைன்னு சொல்கிறாங்க, பௌர்ணமி தோறுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க, ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் பையனுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட அம்மா வந்து இதை நினச்சி வர்ற பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி மருமகளாக வருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமாக வேண்டிய பொண்ணு இருக்காங்கன்னா அதுக்காக அவங்களோட அம்மா வந்து இதை நினச்சி வர்ற பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் இன்னொரு வீட்டுக்கு மகாலட்சுமியாக போவாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். இது கல்யாணம் ஆகிறதுக்காக மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது மகாலட்சுமி ஏதாவது ரூபத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து இதை வாங்குவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெள்ளிக்கிழமை பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் வந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக மகாலட்சுமி ஏதாவது ரூபத்தில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மங்கள பொருளை வாங்குறதுக்கு வருவாங்க. உங்களுக்கு இது தெரியுமா அப்படிங்கிறது தெரியலை. நீங்கள் வரலட்சுமி பூஜை, அப்புறம் சுமங்கலி பூஜை, அப்புறம் நவராத்திரி இந்த மாதிரிலாம் செய்யும்போது வந்து உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நிறைய பேரை கூப்பிட்ருப்பீங்க, ஆனால் கூப்பிடாத ஒருத்தங்க வந்து அன்னைக்கு வந்து வாங்க வந்திருப்பாங்க. உங்களுக்கே இந்த நிகழ்வு நடந்திருக்கலாம். அவங்க யாருன்னே தெரியாது, ஏதோ பக்கத்து வீட்டில் அங்கே ஏதோ ஒரு தெரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, அவங்க வந்து வாங்க வந்திருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, மகாலட்சுமி வந்து இப்படி முன்பின் தெரியாத ஒரு ரூபத்தில் வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும்.